எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான நிகழ்ச்சியை பாருங்க. காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாக இருக்கிறது. ஆண்டவர் புதிய கிருபைகள்னால உங்களை நிரப்பி ஒவ்வொரு நாளும் புதிய வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 கொரிந்தியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது: ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான ஆவிக்குரிய வார்த்தைகளை பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை நிதானித்து ஆண்டவர் நம்ம வழி நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனையை கொடுத்து ஆண்டவர் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது. தாவீது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்து போன போது, தாவீதோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் சேர்ந்து தாவீதை கல்லடித்து கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க எல்லாம் முடிவு செய்யறாங்க. யாரு? தாவீதோடு கூட இருந்தவங்க. தாவீதை கல்லெறிந்து கொல்லணும்னு சொல்லி எல்லாரும் நினைத்து கொண்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள இருப்பார் என்று சொன்னால், மற்ற யாரும் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை, மற்ற யாரும் உங்களை நடத்த வேண்டியதில்லை. அவரே உங்களை போதித்து வழி நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனைகளை சொல்லுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்க மேல அவருடைய கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் நீங்க உங்களை திடப்படுத்தி ஆண்டவர்கிட்ட போய் நீங்க ஆலோசனையை பெற்று ஒவ்வொரு காரியத்தையும் செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாள்ல கேட்ட வசனத்தின்படி ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிந்திருக்கிறான், மற்ற யாரும் அவனுக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.